ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள். ஐயா வணக்கம். வாழ்க சார். பக்ரீத் பண்டிகை அது முஸ்லிம்கள் உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. பழைய ஏற்பாடுலையும் அது இருக்கு, உங்களுடைய குரான்லையும் அது இருக்கு. பைபிளில் மட்டும்தான் அது, இது புதிய ஏற்பாடுல மட்டும்தான் அது இல்லை. அது ஒவ்வொரு மத நம்பிக்கை பண்டிகைக்கும் ஒரு காரணங்களை ஒவ்வொரு மதமும் சொல்லுது. இது இந்த நாளை கொண்டாடுறோம், இது இந்த ரீசன் எல்லா மதங்களும் சொல்றாங்க. அது மாதிரி நீங்களும் சொல்றீங்க. எனக்கு இந்த இடத்துல நான் ஒரு பொதுவாக மதங்களுக்கு அப்பாற்பட்டிருந்து மத பண்டிகைகளை நான் ஒரு ஆய்பவனாக எனக்கு தோன்றுறது. மற்ற மதங்களுடன் ஒப்பிடும்போது சிலையை வணங்காத, பல கடவுள்கள் கிடையாது. கடவுளுக்கு எப்படியா மனைவி மச்சான் எல்லாம் இருக்கும், கடவுளுக்கு எப்படியா குழந்தை அப்படின்னு மற்ற எல்லா மதத்தையும் விட ஒரு சீர்திருத்தமா சிந்திக்கக்கூட மதமா இது இருக்கு. இஸ்லாத்துல வந்து அதான் சொல்றாங்க, புரோக்கர் கிடையாது, பூசாரித்தனம் கிடையாது, காணிக்க கேட்கக்கூடாது, உண்டியல் கேட்கக்கூடாது, இது எதுவுமே எங்களுக்கு கிடையாது, எல்லாத்தையும் வணங்கக்கூடாது, உங்களை நீங்களே புகழ்த்துக்க கூடாது, எல்லாம் இறைவனை தவிர வேற யாருமே பெருமைக்குரியவர்கள் கிடையாது. இப்படியெல்லாம் இஸ்லாத்துல தொடர்ந்து பரப்புரை செய்யறாங்க. இன்னும் உங்களை போன்றவர்கள், அது குறிப்பா தௌத், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தௌத் கான்செப்ட், ஏகத்துவ கான்செப்ட்ல நிறைய பேசுறீங்க. பக்ரீத் பண்டிகை கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னா, இப்ராஹிம் நகி வந்து தன்னுடைய கடவுளுக்காக நான் எதையும், கடவுளே கேட்கிறாராம், பையனை கொடு, உயிரை கொடுனோட, நபி அவர்களே நான் கண்டிப்பா வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு, நான் உயிரை பையனை கொடுக்குறேன்னு கொடுக்க போயிட்டாரு. பார்த்தா வால் வெட்டலை, நீ கடவுள் பக்தியை மெச்சினேன், நீ அதுக்கு மேலே ஒரு ஆட்டையோ ஒட்டகத்தையோ மாட்டையோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. இந்த இடத்துல எனக்கு கேள்வி வருது, ஒரு கடவுள் எனக்கு கொடுன்னு மனுஷனை கேட்பாங்களா? கடவுளுங்கிறவர் தான் படைச்சார் மனிதனை. அப்போ கடவுள் வந்து எனக்கு வந்து இதை கொடு, எனக்கு வந்து நல்ல கொழுத்த கோழி எனக்கு வேணும்ப்பா, எனக்கு சிக்கன் வேணும்ப்பா, மட்டன் வேணும்ப்பான்னு அவர் கேட்பாரா? இது மற்ற மதத்துல இருக்கு. நான் மற்ற மதத்தினர்கிட்ட அந்த கேள்வி நான் கேட்கவே மாட்டேன். அவங்க இந்த மாதிரி கான்செப்ட் வைக்கவே இல்லை, கோட்பாடு கிடையாது. ஆனா நீங்க தான் கடவுளுங்கிற கான்செப்ட் குறித்து நீங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்கீங்க. ஆனா உங்க இதுலயுமே வந்து எங்களுக்கு உயிர் பலி கொடு, நரபலி தப்புங்கிறீங்க, ஆனா உயிர் பலி கொடுன்னு கேட்குறீங்க. அப்போ மற்ற மதத்தினர் மாதிரி தானே இதுவும் இருக்கு. அப்ப எந்த விதத்துல நாங்க அதிலிருந்து வித்தியாசமானவர்கள், உருவ வழிபாட்டிலிருந்து வேறுபட்டவர்கள், சிலை வழிபாட்டிலிருந்து வேறுபட்டவன்னு சொல்லுகிறேன் நீங்க? அல்லாவும் எனக்கு ஏதாவது கோழி ஆடு மாடு கூடுன்னு கேட்குறாரு, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இதில் வந்து இஸ்லாமுடைய அந்த நம்பிக்கையுடைய தத்துவத்தை விளங்கிட்டோம்னா இந்த சந்தேகம் போயிடும். முதலாவது வந்து இப்ராஹிம் நபி வந்து இஸ்மாயிலை அறுக்க போனார்னு சொல்கிறோம்ல, இது மனிதனை பலி கொடுத்தல். ஆமாம், நரபலி. நரபலி. இந்த நரபலிங்கிறது வந்து அன்றைய சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக இருந்தது. இப்போ நரபலியை ஒழிக்கணுமாக இருந்தால் இப்ராஹிம் நபியை வந்து அவருடைய பிரச்சாரமே ஒரு ஸ்டைல், அவர் தனி ஸ்டைல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். யார்? இப்ராஹிம். ஆமாம். எப்படி பண்ணுறாருன்னு கேட்டால், உதாரணமாக சிலையை வணங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த மக்கள்கிட்ட போய் இந்த சிலை கடவுள் இல்லை, இந்த நட்சத்திரத்தை பாரு, இது நல்லா வெளிச்சமாக இருக்குது, இதுதான் கடவுளுங்கிறார். ஓ, அவருடைய நம்பிக்கை நட்சத்திரம் கடவுளுங்கிறது கிடையாது. மக்கள்கிட்ட ஒரு படி மேலே ஒசத்துறாரு. அவன் யோசிக்கிறான், ஆமாம் அந்த கல்லில் போய் கடவுளுங்கிறத விட இந்த நட்சத்திரத்தில் அழகா இருக்கு, அதுக்கு ஒரு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்காங்கிறான். அடுத்த நாள் என்ன செய்கிறாருன்னா, சந்திரன் முழு நிலவாக இருக்குது, அன்னைக்கு என்ன செய்கிறாருன்னா, இல்லைப்பா இதான்ப்பா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது, இதான் கடவுளுங்கிறார் அவர். அப்போ என்ன செய்கிறாங்க, மக்கள் திரும்புகிறாங்க, அது இது கரெக்டாக இருக்கு, நட்சத்திரம் சின்ன சின்னதாக, உண்மையில் அந்த நட்சத்திரம் தான் பெருசு, சூரியனோட பெருசு. நம்ம பார்வைக்கு தான் நட்சத்திரத்தை சின்னதுங்கிறோம். உண்மையில் நட்சத்திரம் வந்து நம்ம பார்க்குற இந்த சூரியனை விட பல லட்சம் மடங்கு பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. தூரத்துலேருந்து வர்றதுனால நமக்கு சின்னதாக தெரியுது. அவர் அந்த கண் பார்வை வச்சு தானே மக்களுக்கு பேச முடியும். அடுத்த நாள் என்ன செய்கிறாருன்னா, சூரியனை பார்க்குறாரு, இந்தப்பா எல்லாத்த விட நல்லா பிரைட்டாக இருக்கா, நல்லா வெளிச்சமாக இருக்கா, இதுதான் கடவுளுங்கிறாரு. அப்போ அடுத்து என்ன செய்கிறாருன்னா, அடுத்த ஸ்டேஜில் வந்துக்கிட்டு, இதெல்லாம் இது மறைஞ்சிருமா, சூரியன் மறைஞ்சவன் என்ன செய்வார்னா, மறைகிறதெல்லாம் கடவுளா, நம்மளை எப்போ பார்த்துக்கிட்டு இருக்கணும்ப்பா, நம்மளை எவன் படைச்சானோ அவன் தான் கடவுள்னு பாரு. ஓ, இப்படி ஸ்டெப் கிராஜுவலாக கொண்டு வர்றாரு. ஆமாம், அவர் பிரச்சாரத்துடைய ஸ்டைலை எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒரு கல்லில் இருந்து ஒரு நட்சத்திரம் சூரியன்லேருந்து சந்திரன், அதுக்கப்புறம் இது குரானில் இருக்குது இந்த சம்பவம், இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணினார் என்று குரானே சொல்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்வார்னு, இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை வந்து டைரெக்டாக சொல்லாமல் அவர் ஒரு படிப்படியாக ஒசத்திக்கிட்டு வந்து கடைசியாக அந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டிடுவார். அந்த மாதிரி தான் நரபலி கொடுக்காதுன்னு கேட்க மாட்டாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, இவரை நரபலி கொடுக்குற மாதிரி, நரபலி தானே மகனே கொடுக்குறேன் என்று அவர் அந்த ஸ்டைலில் கொண்டு போகிறார். போய் என்ன செய்கிறார், அவருக்கு கொடுக்கப்பட்ட மார்க்குமே அப்படி தான் இறைவனால் கொடுக்கப்படுது. சொல்கிற விஷயத்தை வந்து அவன் போக்கில் போய் சொல்வது, அவன் எந்த போக்கில் அந்த மக்கள் இருக்கிறாங்களோ அந்த போக்கிலேயே போய்
அதுக்கப்புறம் சரி நம்ம நரபலி எதிர்க்கலை, இவர் நம்ம கட்சியில் தான் இருக்காருங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு கடைசி என்ன செய்கிறாருன்னா, இல்லை மனுஷனை கொடுக்கக்கூடாது, பிராணியை தான் கொடுக்கணும் அப்படின்ற காட்டுற மாதிரி அதை செய்யும் பொழுது, அப்போ இறைவனுக்கு நம்ம ஏன் மனுஷனை பலி கொடுக்கணும்? இந்த மாதிரி இவர் செஞ்ச மாதிரி செஞ்சிடலாமே, பலி கொடுக்க தானே விரும்புகிறோம். அப்போ ஒரு ஆடை கொடுத்தணும், ஒரு மாட்டை கொடுத்துட வேண்டியதானன்ற அந்த மக்களை அந்த வென்றெடுப்பதற்கு நரபலியை ஒழிக்கிறதுக்கு தான் அந்த வேலை. ஏன்னா நரபலியை ஒரு கொடுத்துருந்தா தான் நம்ம அந்த கேள்வி கேட்கணும். நரபலி கொடுக்கணுங்கிறது அவன் போக்கில் போய் காட்டக்கூடிய ஒரு ட்ராமா மாதிரி உள்ளது தான். நரபலி மாதிரி போய் நரபலி கிடையாது. அப்போ செயல்முறையாக அவர் விளக்கும் என்ன செய்யணும், மக்கள் மத்தியில் நரபலி தப்பு, மனுஷனை பலி கொடுக்குறது தப்புன்னு ஒரு மெசேஜை வச்சார். அவர் வச்சதுலேருந்து இத்தனை 1000 வருஷம் ஆகிவிட்டது, முஸ்லீம்கள் யாரும் நரபலி கொடுத்ததில்லை. நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். என்னட்டு அது எங்கள் மனசில் பதிஞ்சு போச்சு, மனுஷனை பலி கொடுக்கக்கூடாது. அப்போ மதத்தின் பெயரால் மனுஷனை புதையலுக்காக வேண்டி, காசுக்காக வேண்டி, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி, பதவிக்காக வேண்டியெல்லாம் பிள்ளையை பலி கொடுக்குறான். பிள்ளைகளை பலி கொடுக்காட்டாலும் யார் வீட்டு பிள்ளையாவது பலி கொடுக்குறான். அப்போ இந்த பலி கொடுத்தல் என்பது ரத்தத்தில் ஊறி இருக்கிறது. அப்படி ஊறி இருந்தும் கூட நாங்கள் முஸ்லீம்கள் யாருமே நரபலி கொடுக்கவே மாட்டோம். ஏன்னு கேட்டால் நரபலிங்கிறது தப்பு. இறைவனுக்கு நம்ம பலியிட நினைத்தால் ஆடு மாடை கொடு, மனுஷனை காப்பாற்றுவதற்காக வேண்டி இந்த பலியிடணுங்கிற உணர்வு எல்லாத்தையும் இருக்கிறது. அந்த உணர்வை இஸ்லாம் எப்படி அதை மடைமாற்றம் பண்ணுதுன்னு கேட்டால், மனுஷன் பக்கம் நீ போயிடாத, ஆடு மாடுகளை பலியிடு, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி. அது ஒரு ட்ரைபல் கல்ச்சராக இருந்திருக்கு. அதாவது தன்னை வருத்தி, அதாவது முதல்ல கடவுளுக்காக தன்னை வருத்தி கொள்வது, தன்னையே சாட்டை அடிச்சுக்கிறது, இதெல்லாம் உலகெழுந்தும் மக்கள்கிட்ட அந்த கல்ச்சர் இருக்கு. உனக்கு என்ன வேணும், என்னை எடுத்துக்கோ, ஏன் உயிர் எடுத்துக்கோ, இந்த மாதிரிலாம் கேட்குற கல்ச்சர் வார்த்தையில கேட்குறோம். இதுல இருந்து அவங்கள சீர்திருத்துறதுக்காண்டி எப்பா உயிரை கொடுக்காத, வாழ வேண்டியது, உனக்கு கோழி கொடு, நீ சொல்றது புரியுது. இல்லை அது இல்லை, தன்னை வருத்துற விஷயம் இது இல்லை. அடுத்த அலையில் பலி கொடுக்குறான், பலி கொடுக்குறான். நரபலி என்பது அவனே கொடுக்க மாட்டான், பிள்ளைய கொண்டே கொடுப்பான், யார் வீட்டு பிள்ளைய கடத்திட்டு போய் கொடுப்பான். ஆமா, அது நடக்குது. பிறரை பலி கொடுப்பான். ஆந்திராலாம் அப்படி நடந்துச்சு இல்லை. அப்போ அந்த விஷயத்தை அதாவது நம்ம நோக்கம் என்னன்னு கேட்டால், நரபலியை ஒழிப்பதற்காக வேண்டி அவர் செஞ்ச ஒரு பிரச்சார வழிமுறை இப்படி தான் அவர் எல்லா காரியத்தையும் செஞ்சுருக்கிறார். பிரச்சாரம் இன்னும் சொல்ல போனால், அவர் அந்த சமுதாயத்தில் சிலை வணங்குற மக்களாக இருக்காங்கல்ல, அந்த மக்கள்கிட்ட என்ன செய்வார்னா, சிலையை போய் ஒரு சிலையை உடைச்சி போடுவார். உடைச்சிட்டு என்ன செய்வார்னா, பெரிய சிலையை ஒன்று இருக்கும்ல, அது கழுத்தில் கோடாரியை மாட்டி விட்டுருவார். கேட்பாங்க, நான் உடைக்கலையா, இந்த கேட்டுப்பார், அந்த பெரிய சாமிகிட்ட கேட்டுப்பார், அது பதில் சொல்லும். அது எப்படிப்பா பேசும்பாங்க, பேசாததில் அப்போ என்ன கடவுளுங்கிறீங்க, பேசாதுன்னு தெரியுது, அப்படியே இப்போ கடவுளுங்கிறேன்னு கேட்பார். இப்படி அவருடைய ஸ்டைல் அந்த மெத்தடில் அவர் கொண்டு போனார். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ இந்த பலியிடுதல்ங்கிறது ஒரு கடவுளுக்கு தேவைங்கிற மாதிரி இப்போ வருதுங்கிறீங்களா, அது ஒரு அர்த்தம். அதுக்கும் பதில் வேணும். இப்போ கடவுளுக்கு என்னமோ தேவைப்படுற மாதிரி சிக்கன் கொண்டு வா, மட்டன் கொண்டு வா, எங்களுக்கு கடவுளின் பேரை சொல்லி தானே நடக்குது. ரைட். அப்படி இப்படி தான் எல்லா மதத்திலும் இப்படி இருக்கிற மாதிரி இதுவும் இருக்குங்கிறீங்க. ஆமாம். ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்குண்டு காசு பணம் தொடர்பாக கடவுளுக்குண்டு எதை சொன்னாலும் ஏழைக்குன்னு அர்த்தம். இஸ்லாம் எங்களுக்கு ஒரு ரூலாக போட்டுருச்சு. இப்போ கடவுளுக்கு நான் 1 லட்ச ரூபா கொடுக்க போகிறேன்னு சொன்னால் கடவுளுக்கு கொடுக்க முடியாது, ஏழைக்கு தான் கொடுக்கணும். அதை கடவுளுங்கிற பேரை யூஸ் பண்ணிக்கிறணுமே தவிர, கடவுளுக்கு கொடுத்தல்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஏழைக்கு தான் இஸ்லாத்தில். இப்போ கடவுளுக்காக நான் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுவேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ 1 கோடி ரூபாய் பள்ளிவாசலுக்கு கொடுக்கக்கூடாது. கடவுளுக்குன்னு சொன்னால் ஏழைக்குன்னு அர்த்தம் இஸ்லாத்தில். எந்த விஷயத்தை நீங்கள் பள்ளிவாசல்லாம் அப்படி தான் நடக்குதா? ஆமாம், பள்ளிவாசலுக்கு கொடுக்குறேன்னு சொல்லு, அது ஒரு விஷயம். கடவுளுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாயானால் ஏழைக்கு தான் அது. பள்ளிவாசலுக்கு கொடுக்குறேன், மதரசா கொடுக்குறேன்னு அப்படி சொன்னால் அது அந்த சொத்துக்காண்டி கொடுக்குறதா? சொத்துக்காக கொடுக்குறது இல்லை. அங்கேயுமே கோழி ஆடெல்லாம் கொடுக்குறாங்களே, எங்க பள்ளிவாசல் தற்காலிகமே கோழி ஆடெல்லாம் கொடுக்குது, அந்த பலியிடுதெல்லாம் நடக்குது. இருக்கு பலியிடுறாங்க. அந்த பாண்டி கோயிலையும் நடக்குது, ஆமாம் ஆமாம், பள்ளிவாசல்லையும் நடக்குது. அதில் என்னன்னு கேட்டால், இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், இந்த ஆடை பலியிடுறீங்களா, இந்த ஆட்டை பலியிடுறது இறைவனுக்கு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. எப்படி வசனம் என்றால், லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா, இதனுடைய மாமிசம் இறைவனை சென்றடையாது, இதனுடைய இரத்தம் இறைவனை சென்றடையாது, உங்களுடைய உள்ளச்சம் தான் இறைவனுக்கு தேவை என்று சொல்லி தான் குர்ஆனில் இந்த குர்பானியை சொல்லும் பொழுது, இது எனக்கு தேவை கிடையாது, இந்த இறைச்சி எனக்கு தேவை, இந்த ரத்தம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ எதுக்கு இதை பலி கொடுக்குறோம் என்று சொன்னால், பலி கொடுப்பதன் மூலமாக ஏழைகளுக்கு உணவு கிடைக்கும். உணவு கிடைக்கிறது மாத்திரம் இல்லாமல், இந்த பலியிடுதல்ங்கிற ஒரு தன்மையின் காரணமாகத்தான் அன்றைக்கு அரபு சமுதாயமே உயிர் வாழ்ந்தாங்க. எப்படி உயிர் வாழ்ந்தாங்கன்னு கேட்டால், நிறைய பலியிடுவாங்க, 100-200 கொண்டு போய் ஆடு மாடுகளை கடவுளுக்குன்னு பலியிட்டு ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. இதன் மூலமாகத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த கிராமத்தில் உள்ள ஆடு மாடுகளை வைத்து விவசாயம்னா ஒன்றும் கிடையாது, ஆடு மாடு ஒட்டகம் வளர்க்குறது மட்டும்தான் அவனுடைய ஒரே இன்கம்.
அப்போ அவன் அதிகமாக வளர்த்து ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டு இருந்தால் தான் அவன் தொடர்ச்சி அதை செய்ய முடியும். அப்போ இந்த பலியிடுதல்ங்கிற ஒரு தன்மை இருக்கும் பொழுது அவன் ஆடு வளர்க்குறவன் ஆர்வமாக வளர்க்குவான். அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஊர்களில் இந்த பக்ரீத் வருதில் இந்த ஹஜ்ஜு பெருநாளுங்கிறோம்ல, அந்த பெருநாள் சீசனில் பெரும்பெரிய தேவைகள்லாம் பூர்த்தி ஆக்கிடுவாங்க. 5 கோடிக்கு ஆடு வியாபாரம், 10 கோடிக்கு ஆடு வியாபாரம்லாம் இன்றைக்கி நம்ம நாட்டிலேயே சந்தைகளில் வந்து மேலப்பாளையம் சந்தையில் 5 கோடிக்கு ஆடு விற்பனைங்கிறாங்க. இந்த 5 கோடி ஆடு வந்து யாருக்கு கிடைக்குது? அந்த 5 கோடி ஆட்டுக்கு சொந்தக்காரன் யார்? கிராமத்து விவசாயி. 5 கோடி ஆடுகள்னு சொன்னால் முஸ்லீமை வளர்க்கலை, கிராமங்களில் உள்ள விவசாயி தான். அவன் எதை நம்பி வளர்க்குறான்? இந்த மாதிரி முஸ்லீம்கள் பண்டிகை வரும், நம்ம ஆடுகளை வாங்கிட்டு போவாங்க, அதன் மூலமாக நமக்கு நல்ல கேஸுக்கு மற்ற நேரத்தில் விற்கிறதை விட அதிக ரேட்டுக்கு விற்கலாம், ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், ஒரு சொத்தை வாங்கலாம், இதுக்கெல்லாம் அது நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு 50-100 ஆடை வளர்த்து ரெடியாகிட்டே வருவான். அந்த ஹஜ் பெருநாள் நேரத்தில் கொண்டு மொத்தத்தையும் விற்றுட்டு எப்பவும் விற்கிறத டபுள் மடங்கு விலை, சாதாரண நேரத்தை விற்கிறத விட அதிக ரேட்டு விலை. அப்போ இவங்களுக்குலாம் அது பயன் தரும். இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கிறதுங்கிறது அந்த ஒரு வகையை நீங்கள் பார்க்கணும். இந்த பலியிடுதல்ங்கிறது இல்லைன்னு சொன்னால் விவசாயிகளை இப்போ நாங்கள் குர்பானியும் கொடுக்கலங்க, யாருமே அறுக்கலைன்னு சொன்னால் விவசாயி மாட்டை வளர்க்க மாட்டான், ஆட்டை வளர்க்க மாட்டான். வளர்க்க மாட்டாங்கிறது மட்டும் இல்லாமல் அவன் வாழ்வாரத்துக்கு சிரமப்படுவான். வளர்க்கலைங்கிறது அது ஒரு கணக்கு இருக்கட்டும், அவன் எதை வச்சு அவன் சாப்பிடுவான்? இந்த ஆட்டை வச்சு தானே சாப்பிடணும், இந்த மாட்டை வச்சு தானே அவன் சாப்பிடணும். அப்போ அந்த மாதிரி வந்து அந்த மக்களுக்கு பயன்படுற, ஏழைகளுக்கு இது பயன்படணுங்கிறது ஒன்று சொல்லியாச்சு. ரெண்டாவது, இப்படி ஒன்று இருக்க போய் தான் விவசாயம் உலகத்தில் தலைத்து நிற்கிது. விவசாயி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இல்லை, அது இப்ராஹிம் நபியினுடைய அந்த தேரிக்கு பின்னால் இவ்வளோ அரசியல் இருக்குது. ஆமாம், அந்த காலகட்டத்திலேயே இதோட நபியே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு இந்த தத்துவத்தை வந்து யாருமே எந்த மதத்துக்காரங்கன்னு சொல்ல மாட்டாங்க. முகமது நபி உடைச்சி சொல்லிடுறாரு. என்ன செய்கிறாருன்னா, கடவுளுக்குன்னு அதை செய்யணும் இதை செய்கிறங்கிறிய, அதனால எந்த புண்ணியமும் கிடையாதுப்பா. எதுக்கு இதை செய்ய சொல்கிறோம்னு கேட்டால், கஞ்ச பயல்கிட்டருந்து பொருளாதாரத்தை வெளியே கொண்டு வரதுக்குறாங்க, அப்படி சொல்கிறாங்க. இப்படியே நபி எந்த ஒரு மத தலைவரும் இதை சொல்ல மாட்டாங்க. நீ வந்து அதுக்கு ஒரு கடவுளுக்கு இதை கூட, இதெல்லாம் பணத்தை பூட்டி பெட்டிக்குள்ளேயே வச்சுருப்பான். சும்மாண்டா கொடுக்க மாட்டான். கடவுள்னா கொடுத்துருவான். இப்போ கடவுளுக்கு கொடுறான்னா கொடுத்துருவான், சும்மா ஏழை கொடுறான்னா கொடுக்க மாட்டான். அப்போ ஏழை கொடுன்னு சொன்னால் கொடுக்காத ஒருத்தனை கடவுளுக்கு கொடுன்னு சொல்வதன் மூலமாக அந்த கஞ்சனும் கூட கொடுக்கறதுக்கு முன் வர்றான். அதுதான் அதனுடைய நன்மைன்னு நபி தெளிவாக சொல்கிறாங்க. இன்னமா யுஸ்தஹ்ரஜு பிஹி மினல் பகில், பகில்னா கஞ்சன், கஞ்சன்கிட்டருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தான் இதுங்கிறாங்க. அப்போ இந்த கஞ்சத்தனமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இறைவனுக்கு பலியிடுங்கும் போது கஞ்சன் பலியிடுவான். ஆமாம், இறையச்சங்கிற வகையில் இது நமக்கு பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லி செய்வான். அப்போ அந்த புண்ணியத்தை தேடுவதற்காக வேண்டிய செய்கிறதற்கு தூண்டி விட்டோம்னு சொன்னால் அவனும் செய்வான். அப்போ ஏழைகளுக்கு அதிக பயன் தரும். அப்போ பலியிடுதல் என்பதில் வந்து ஏழைகளுக்கு உணவாக கிடைக்கிறது, அது ஒரு வகை. அதை வளர்க்குறவர்கள் அதை வச்சு வாழ்கிறாங்க. இந்த அரபு நாட்டிலெல்லாம் இப்போ இந்த விவசாயத்தை லேட்டஸ்ட்டாக செய்கிறாங்க. அப்போ எந்த விவசாயமும் கிடையாது, பேரிச்சை மரத்தை தவிர ஒரு விவசாயமும் அங்கே கிடையாது. அவள் பேரிச்சை மரத்தை வந்து வருஷத்துக்கு 2 தடவை தான் மகசூல் பார்ப்பாங்க. மீதி உள்ள 10 மாதம் என்ன செய்வான்? அந்த 10 மாதமும் இந்த ஆடு மாடு தான். இந்த 10 மாதமும் அவன் ஆடு மாடு வளர்த்து அதை விற்று அதை வாங்கினா தான் வாழ முடியும்னு இருந்தால் தான் நம்ம வாழ்வாரத்துக்கு ஒரு 10 ஆட்டை வளர்ப்போம், நம்ம வாழ்வாரத்துக்கு 10 ஒட்டகத்தை வளர்ப்போம் அப்படின்னு நம்ம வளர்த்து கொண்டு அவன் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும். அதுக்கு எப்போ நாங்கள் இது பண்ண பலியிடுதலை ஒன்று இல்லைன்னு ஆக்கிட்டோம்னு சொன்னால் அப்போ இந்த ஆடு மாடு வளர்க்க மாட்டோம். வேறு என்ன அவன் தொழிலுக்கு என்ன செய்வான்? வேற ஒன்றும் அவனுக்கு தெரியாது. இல்லை, நீங்கள் சொல்கிற இந்த விளக்கம் சரியானது. அதில் ஒரு பகுத்தறிவு இருக்குது. நான் கேட்ட கேள்விக்கு இந்த இடத்துல தான் நான் ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்பு இமியம் டிவியில் உங்கள்கிட்ட நான் பேட்டி எடுத்தேன். சரி சரி. அப்போ உங்கள்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, என்னங்க நம்ம எல்லாம் தமிழர்கள், நீங்கள் முஸ்லீமாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, இந்து நம்பிக்கையாளராக இருங்க, கடவுள் இல்லாத நம்பிக்கை இல்லாத நாத்திகராக கூட இருங்க, நீங்களும் நானும் தமிழன், நம்ம 2 பேரையும் ஒருங்கிணைக்கிறது மொழி. நீங்கள் ராமநாதத்துக்காரராக இருங்க, நான் மதுரைக்காரராக இருங்க, நீங்கள் முஸ்லீமாக இருக்கலாம், நான் முஸ்லீம் இல்லாதவனாக இருக்கலாம், அது வேற. ஆனால் நம்ம 2 பேரையும் இணைக்கிறது தமிழ்நாட்டுக்காரங்க. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம 2 பேரையும் பாதிக்கும். காவிரி பிரச்சனையோ முல்லை பெரியாரோ. இந்த தேசிய இனம் வந்து ஒரு அறுவடை திருநாள் கொண்டாடுது, அதுக்கு பேர் பொங்கல். அதை தமிழர் திருநாள் கொண்டாடுறான். இந்து திருநாளோ கிறிஸ்டின் திருநாளோ முஸ்லீம் திருநாளோ இல்லை. உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டேன்னா, இதுல என்னங்க பிரச்சனை? இந்த தமிழர் நீங்க முஸ்லீமா இருந்துட்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது. நீங்க முஸ்லீமா இருந்தாலும் அரபு நாட்டிலயோ ஆப்கான்லயோ நீங்க இல்ல, ராமநாதபுரத்தையும் தொண்டிலையும் தான் நீங்க இருக்கிறீங்க. இங்க உள்ள நாடாரையும் மரவர் மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்க. தோற்றம் உருவம் அப்படிதான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு தமிழர் திருநாளை கொண்டாடுவதுக்குன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, பொங்கல் வைக்கிறாங்க, அதை வந்து உருவத்துக்கு வைக்கிறாங்க, கடவுளுக்கு வைக்கிறாங்க, படையல் வைக்கிறாங்க, அதை எப்படி நம்ம கொண்டாட முடியும்? சூரியனுக்கு வைக்கிறதா நினைச்சு வைக்கிறாங்க. இப்படி கடவுளுக்குன்னு படையல்னு வைக்கிறது எங்க மதத்துக்கு ஹராம், தடை செய்யப்பட்டதுன்னு சொன்னீங்க.
இப்போ நீங்கள் சொன்ன விளக்கத்தின்படி பார்த்தா அதை வந்து கடவுள் சாப்பிட போகிறது கிடையாது. அவன் தான் அந்த பொங்கல் எடுத்து சாப்பிட்றான். அந்த பொங்கலை தான் ஆசையாக உங்களை போன்ற மாற்று மதத்தினருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்குறான். ஆனால் எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சுருக்கோங்கன்னு. இதில் என்ன ஹராம் இருக்குது, தடை செய்யப்பட்டது இருக்குது? இப்போ நீங்கள் கொடுத்த பகுத்தறிவு விளக்கத்திலிருந்தே அது கடவுள் இல்லைன்னு உங்கள் பகுத்தறிவுக்கு தெரியும். அவன் படையில் வைக்கிறவனும் அந்த சாமி சாப்பிடாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். இந்துவாகவே இருந்தாலும் அவன் எடுத்துட்டு அவன் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறான். அப்போ நீங்கள் சொன்ன விளக்கத்திலிருந்தே இப்போ நீங்கள் சொன்ன விளக்கமும் இது ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ அந்த இந்து தோழன் கொண்டாடுகின்ற தமிழர் பண்டிகையான பொங்கலில் நீங்கள் மாறுபட்டு பார்ப்பது எதனால்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்கள் சொன்ன விளக்கத்தின்படி பொங்கல் நீங்கள் கொண்டாடுறதுல என்ன விளக்கம்? அதில் ஒன்றும் கடவுளுக்கு படையில் வைக்கிறது இல்லையாவே? இல்லை, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, நீங்கள் வந்து மாட்டு பொங்கல்னு சொல்லி மாட்டை வந்து அதை அலங்காரம் பண்ணி அதுக்கு வந்து சில கொம்புகள்லாம் அது கட்டிக்கிட்டு ஒரு பெயிண்ட் அடித்து எல்லாம் பண்ணுறீங்க. அது மாதிரி வந்து சூரியனை தான் விவசாயம் கிடைச்சி என்பதற்காக வேண்டி சூரியனை வழிபடுறீங்க. சூரியனை வழிபட்டு தான் பொங்கல் கொண்டாடுறாங்க. சூரிய நமஸ்காரன்ற ஒன்று இருக்குது. பொங்கல் என்ன இருக்குது? சூரிய நமஸ்காரன்ற ஒன்று வச்சுருக்கிறாங்க. இல்லை, அது ஒரு அறிவியல் முறைப்படி அந்த வெயில் அது ஒரு பொங்கல் தருதுங்கிறது தான். அதில் ஒன்றும் இப்போ யாரும் எனக்கு தெரிஞ்சு யாரும் சூரிய கடவுளுங்கிற மாதிரிலாம் யாரும் பார்க்குற மாதிரி இல்லை. நீங்கள் உங்கள் மாதிரி இந்த பகுத்தறிவாளர்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் மத நம்பிக்கை உள்ள பார்க்குறாங்க. நீங்கள் கிராமங்களில் போய் பாருங்கள், கடவுள்னு நம்புகிறாங்க. இப்போ ஆயுத பூஜைன்னு பண்ணுறாங்களே, ஆயுதத்தை வந்து அது கடவுள் மாதிரி நினச்சி தானே பூஜை பண்ணுறாங்க. அந்த மாதிரி நாங்கள் என்ன பார்க்குறோம்னு கேட்டால், நீங்கள் ஆட்டை அறுத்து ஏழைக்கு உணவு கொடுக்கறது என்பது வேறு. ஆட்டையே வந்து அதை ஒரு மனிதனை போல கருதி, ஒரு அறிவுள்ளது போல கருதி அதை வழிபடுதல் என்பது வந்து என்னை மூட நம்பிக்கையை கொண்டு போகுது. நீங்கள் ஆடுக்கு நீங்கள் அது தெரியுமா? நீங்கள் கொண்டாடுறது ஆடை நீங்கள் பொங்கல் வந்துடுச்சுன்னு சொல்லி மாட்டுக்குன்னு ஒரு திருவிழா கொண்டாடுறீங்களே, அந்த ஆடு உணருமா? அதை மாடு உணருமா? மாடு உணராது. அப்போ மாட்டுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு மாட்டு உணருதுன்னு நம்பிக்கையை ஊட்டி மாட்டை மதிக்கிறோங்கிற பேரில் மாட்டை கும்பிடவும் செய்கிறாங்க. மாட்டை கும்பிடுறாங்க. அது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க செய்கிறாங்க. இல்லை, நான் அந்த உணவு சொல்கிறேன். இந்த பலியிடுதல்ங்கிற கான்செப்ட் வந்து பலியிடுறது இங்கே ஒன்று வரலையா? பலியிடுறது இங்கே வர இப்போ இந்த இல்லை படைத்தல்ங்கிற சொல்கிறீங்களே, நீங்களே சொன்னீங்க ஆட்டை படைச்சு அல்லாஹ் சாப்பிட மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியும், அதை 4 பேர் பகிர்ந்து கொடுங்கன்னு. அவன் பாண்டி கோயிலில் ஆட்டையும் கோழியும் வெட்டி அவன் ஐயனாருக்கு கொடுக்க போகிறது இல்லை. வந்து கூட்டு சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு நல்லா ஜாலியாக கறி விருந்து கொடுத்து தான் போகிறான். இல்லை, அது வந்து விருந்துக்குன்னு அறுக்கிறாங்களோ அதை கொடுப்பாங்க. படையலுக்கு இருக்கிறது குட்டி புதைச்சி விடுவாங்க. மாட்டாங்களா? படையலுக்கு குழி தோண்டி புதைப்பாங்க. அப்படியா? ஆமாம், விருந்துக்குண்டு அறுக்கிறது வேறு தனியாக வச்சுருப்பாங்க. விருந்துக்கு அறுக்கிறது ஏழைகள் சாப்பிட்றாங்க, அது சாப்பிட்டு போகிறாங்க, அது பிரச்சனை இல்லை. நம்ம அதை கொஸ்டின் பண்ணவே இல்லை. நம்ம கேட்குற என்னன்னு கேட்டால், எல்லாத்தையும் விட ஒரு மனிதனுக்கு வந்து மௌட்டிக நம்பிக்கை இருக்கக்கூடாதுங்கிறதுல இஸ்லாம் கவனம் செலுத்துது. குறிப்பாக கடவுள் தன்மையில் எந்த ஒரு பொருளையாவது கடவுளாக கருதக்கூடிய அம்சம் இருந்தால் அது நம்மளை மூட நம்பிக்கையில் தள்ளிடும். எதையுமே அல்லாவை தவிர எதையுமே கடவுள் ஆக்கிறாதீங்கன்னு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கும் பொழுது, நீங்கள் ஒரு சூரியனை அதை கடவுள்னு கருதக்கூடிய ஒரு நிலை வரும் என்று சொன்னால், நாளைக்கு சூரியனை கடவுளுங்கிற மாதிரி நான் நாளைக்கு கல்லையும் கடவுள்வேன், மண்ணையும் கடவுள்வேன். இறைவன் ஒருத்தன் தானே கடவுள்ன்றது பேசிக்கில் நாங்கள் இருக்கிறோம். அந்த பேசிக்கே இது தகர்க்குது. இல்லை, இப்போ பக்ரீத்துக்கு ஆடு வெட்டி மக்கள் சாப்பிட்றதும், பாண்டி கோயிலில் ஒரு ஒரு ஐயனாருக்கோ யாரோ ஒரு முனியசாமிக்கோ அவன் வெட்டி சாப்பிட்றதும் ரெண்டுமே கடவுள் சாப்பிடாதுன்னு தெரிஞ்சுதானே மனுஷன் வெட்டுறான். முஸ்லீமாக இருந்தாலும் வெட்டி மக்களுக்கு தானே கொடுக்குறான். நீங்களும் மக்களுக்கு கொடுக்குறீங்க, அது கொடுக்குறீங்க. ஆமாம், அது கான்செப்ட் வேறுபாடு இல்லையே? இல்லை, அதில் விட்டு வேறுபாடு இல்லாமல் இருக்கும். பல விஷயங்கள் வந்துங்க அவங்க சொல்வதற்கும் நம்ம சொல்வதற்கும் பல விஷயங்கள் வேறுபாடு இல்லாமல் இருக்கலாம். சில வேறுபாடும் இருக்குது. முக்கியமான வேறுபாடு என்னன்னு கேட்டால், அவங்க அந்த கடவுளுக்கு பண்ணும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கடவுளுக்கு அதில் ஒரு தேவை இருக்குன்னு நினச்சி தான் செய்கிறாங்க. நாங்கள் வந்து கடவுளுக்கு எதுவுமே இதை இட்டு அல்லாஹ் திருப்தி அடைவார்னு நினச்சலாம் நீங்கள் பழி இல்லை. இல்லை, கடவுள் வந்து ஏழைக்கு கொடுக்க சொன்னார்ல, அதனால திருப்தி அடைவார். இவன் தர்மம் செஞ்சான், ஏழை செஞ்சான்ட்டு. இப்போ உதாரணம் வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு அந்த இந்துக்களில் ஒரு இது தத்துவம் சொல்லுவாங்க. அதாவது தேங்காய் உடைக்கும் போது ஒரு சத்தம் வருதுல்ல, அந்த சத்தம் சாமிக்கு, தண்ணி பூமிக்கு, தேங்காய் ஆசாமிக்குமாங்க. இந்த தேங்காய் உடைக்கிறது, தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் வந்து ஆசாமிக்கு தான், கடவுளுக்கு என்ன இந்த சத்தம், வெறும் சத்தம் மட்டும் வச்சு, சத்தம் சாமிக்கு, தண்ணி பூமிக்கு, தேங்காய் சிந்திரும் சிந்திரம் அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ கடவுளுக்கு அந்த சத்தம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க. அந்த தேங்காயை நம்ம எடுத்துக்கிட்டா கூட இதை வந்து இந்த கடவுள் இந்த அடிக்கிறத அவர் விரும்புகிறாரு, அவர் இதை ரசிக்கிறாரு, அவருக்கு தேவைப்படுதுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் சாப்பிடுவது இல்லைன்றாலும் சரி. இப்போ உதாரணமாக வந்து கடவுளுக்கு வந்து உண்டியலில் காசு போடுறான்னு, எதுக்கு போடுறான்? கடவுளை எடுத்துக்கிறான்னு போடுறான். உண்டியலில் கொண்டு போய் போடுறான்னு அது யார் எடுக்கிறா?
மக்கள் தான் பயன்படுத்துறாங்க. மக்கள் தான், அந்த பூசாரிகளோ அந்த அறநிலையத்துறையோ அந்த நிறுவனங்களோ தான், நிர்வாகிகளோ தான் எடுத்துக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறான். அவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுனா நானும் போய் அதில் போடலாமா? தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறான். கடவுளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சாலும் இது கொடுத்தால் கடவுள் எனக்கு அவனுடைய ஆலயத்துக்கு நான் கொடுத்தால் எனக்காக வேண்டிய கடவுள் அருள் செய்வார், அல்லது ஏற்கனவே கடவுள் செஞ்ச அருளுக்கு நன்றி கடனாக இதை செய்யறேன். அந்த நம்பிக்கை இஸ்லாத்துல இல்ல. இஸ்லாத்துல கிடையாதுல்ல. இல்ல இப்ப கோரிப்பாளையம் பள்ளிவாசல் தர்கா இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மக்கள் தடுக்கப்பட்டிருக்க. கோரிப்பாளையம் பள்ளிவாசல் தர்கெல்லாம் மக்கள் வந்து அந்த உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க கோரிப்பாளையம் பள்ளிவாசல்லாம், கோரிப்பாளையம்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது ஒரு தர்கா, நீங்க பள்ளிவாசல் கிடையாது. கோரிப்பாளையம் தர்கா அது. ஆமா, பள்ளிவாசல்னு சொன்னா எந்த ஒரு சமாதியோ எந்த ஒரு வழிபாட்டு தலமே வெறும் ஓப்பன் பிளேஸாக இருக்கும், சுத்தமான ஒரு இடமா இருக்கும். அங்கே போய் அல்லாவை தொழுவுறதுக்கு பேர் பள்ளிவாசல். தர்காங்கிறது அடக்கத்தலம். அடக்கத்தலம். யாராவது இறந்து போயிருப்பாங்க, அவர் புதைச்சி வச்சுக்கிட்டு அவருக்காக செய்கிறாங்க. அவருக்காக அது தடுக்கப்பட்டது. இஸ்லாத்து தடுக்கப்பட்டது. நாங்கள் வந்து சந்தனக்கூடி நீங்கள் ஏற்றுக்க மாட்டோம். சந்தனக்கூடி ஏற்றுக்கிற மாட்டோம். அது வந்து அவனை கடவுளை அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னு லா இலாஹ இல்லல்லாஹ்வுல இருக்குது. அப்புறம் நீங்கள் செத்து பண்ணால போய் கடவுளாக்குறீங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கிறாட்டி அது ஒரு கணக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஏற்றுக்கிட்ட பிறகு இது கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை என் கடவுளாக்குறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம். கோரிப்பாளையம்லாம் தர்காது. கோரிப்பாளையம், நாகூர், ஏர்வாடி இதுகள்லாம் வந்து செத்துப்போன ஆட்களை புதைச்ச இடங்கள். அது வந்து இஸ்லாத்தில் கிடையாது. பிற மதத்துக்கு காப்பி அடித்து எங்கள் மக்கள் அதை செய்கிறாங்க. கண்டிப்பாக பல்வேறு விஷயங்கள், உயிர் பலி, பக்ரீத், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பகுத்தறிவுக்கு உடன்பாடானதா? அப்போ அல்லாஹ் வந்து உயிர் பலியை ஏற்றுக்கொள்கிறாரா? அவர் கேட்குறாரா மனுஷங்கள்கிட்ட கொடுன்னு? இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக ஆய்ந்து உங்களுடைய பார்வையில் விரிவாக எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.